1641ல இன்னையிலிருந்து கிட்டத்தட்ட 383 வருஷத்துக்கு முன்னாடி சேலம்ல 14 பெண்களையும் 6 ஆண்களையும் விச் கிராஃப்ட் சாத்தான வழிபடுறாங்கன்னு சேலம் கவர்மெண்ட் அவங்கள தூக்கில போட்டிருக்காங்க. இன்னைக்கும் சேலம்ல அவங்களோட ஆவிங்க எல்லாம் சுத்திட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆல்சோ இப்போ நான் சொல்ற சேலம் நம்ம தமிழ்நாடு சேலம் கிடையாது. நான் சொல்றது அமெரிக்கால இருக்க ஒரு சேலம்ன்ற ஒரு சின்ன டவுன். அப்படி அவங்கள தூக்கில போட்டு கொல்ற அளவுக்கு என்ன நடந்திருக்குன்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ டுடே வி டிஸ்கவர் அண்ட் முகிஸ் ட்விஸ்ட் தி மிஸ்டீரியஸ் சேலம் விச் ட்ரையல் வித் முகில் ராஜ். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்க பண்ற லைக்ஸ் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். 1641 சேலம்ல பியூஷன் லீகல் கோட் ஒரு சில சட்டங்கள்லாம் கவர்மெண்டால கொண்டு வரப்படுது. அதுல பின்னாடி இப்போ நான் சொல்ல போற குற்றங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை அறிவிச்சாங்க. அது என்னன்னா, சிலைங்களை வழிபடுறது, சூனியம் இந்த மாதிரி மாந்திரிக விஷயங்களில் ஈடுபடுறது, கடவுளை பற்றி அவதூறாக எழுதுறது, விஷம் தயாரிக்கிறது, அப்புறம் மிருகத்தனமாக நடந்துக்கிறது, கொலை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு அறிவிச்சாங்க. இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜான்வரி 1962ல் 9 வயசான எலிசபெத் பாரிஸ் என்ற பொண்ணும் 11 வயசான ஏபிகல் வில்லியம் என்ற பொண்ணும் அவங்க வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிறாங்க. ஆல்சோ இதில் பாதிக்கப்பட்ட எலிசபெத் பாரிஸ் என்ற சின்ன பொண்ணு அந்த டைம் சேலமில் மினிஸ்டராக இருந்த சாமுவேல் பாரிஸோட ஒரே பொண்ணு. பாதிக்கப்பட்ட இந்த 2 சின்ன பொண்ணுங்களும் வீட்டில் பயங்கரமாக கத்துறது, வியர்டாக சிரிக்கிறது, ஸ்பைடர் மாதிரி 4 காலால் நடக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக நடந்துருக்காங்க. ஆல்சோ பக்கத்து வீட்டில் இருந்த ஆனா புத்தினம்ன்ற சின்ன பொண்ணு கூட இந்த பொண்ணுங்க மாதிரியே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக நடந்துருக்கு. ஆல்சோ இந்த பொண்ணுங்களோட கையில் வியர்டாக யாரோ கடிச்சிருக்க மாதிரி பைட் மார்க்ஸ்லாம் இருந்திருக்கு. உடனே இந்த பசங்களோட பேரண்ட்ஸ்லாம் இந்த பசங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. இவங்களை செக் பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்களுக்கு நடந்திருக்கிறது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதுல சோகம் என்னன்னா, அந்த டாக்டருக்கு எழுத தெரியாதான், படிக்க மட்டும்தான் தெரியுமா. ஆல்சோ அந்த டைம்ல இந்த வில்லேஜ்ல இந்த ஒரே ஒரு எழுத தெரியாத படிக்க தெரிஞ்ச டாக்டர் தான் இருந்திருக்காரு. February 9, 1962ல இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் ஒரு 3 பெண்களோட பேரை சொல்லி இவங்களால தான் நாங்கள் ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த டைம் சேலம்ல இருந்த மேஜிஸ்ட்ரேட் ஜானத்தனோட ப்ரெஷர்னால தான் அந்த பொண்ணுங்க இந்த 3 பெண்களோட பேரை சொன்னாங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க அக்யூஸ் பண்ண அந்த பெண்களை பத்தி பார்க்கலாம். சாரா குட் அண்ட் சாரா ஆப்சன், இவங்க 2 பேரையும் விச் சூனியக்காரின்னு சொல்லி இந்த 2 பேரையும் அக்யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த 2 பேரும் கோர்ட்ல ட்ரையல் நடந்துட்டு இருக்கும் போதே மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. அதர் அக்யூஸ் டிட்டுபா. இந்த டிட்டுபா யாருன்னா, பாரிஸ்ல இருந்து அடிமையா சேலம்க்கு கொண்டு வரப்பட்டிருக்காங்க. டிட்டுபா மற்ற 2 அக்யூஸ் மாதிரி கிடையாது. டிட்டுபா உண்மையிலே பிளாக் மேஜிக் சடங்குகள் பண்றது, விச் கிராஃப்ட் செய்யறது, இந்த மாதிரி வியடான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை டிட்டுபா பாதிக்கப்பட்ட அந்த 2 பொண்ணுங்க கிட்ட, இங்க பாரு சின்ன பசங்களா, சாத்தான் அவருக்கு சேவை செய்யறதுக்காக என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஒழுங்கா நான் சொல்றபடி கேளுங்க. ஆல்சோ டிட்டுபா அந்த பொண்ணுங்களுக்கு விச் கிராஃப்ட் சாத்தான வழிபடுற சடங்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இன்னும் சில பேர் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, டிட்டுபா யாராலையும் ஃபோர்ஸ் பண்ணப்படுறதால தான் இந்த மாதிரி கன்ஃபஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ டிட்டுபாவோட விச் ட்ரையல் தான் ரொம்ப நாளா விசாரணையில இருந்திருக்கு. டிட்டுபா அந்த விசாரணையில ஜட்ஜு கிட்ட அவங்களுக்கு நிறைய கொடூரமான உருவங்கள்லாம் தெரிகிறத சொல்லியிருக்காங்க. லைக் ரெட் கலர் கேட், எல்லோ கலர் பேர்ட் அண்ட் பிளாக் கலர் டாக், இந்த மாதிரி வேடான விஷயங்கள்லாம் தனக்கு தெரியறத சொல்லியிருக்காங்க. ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டண்டா டிட்டுபா கூட சேர்ந்து இன்னும் நிறைய பெண்களும் விச் கிராஃப்ட்ல ஈடுபடுறதா சொல்லியிருக்காங்க. ஆல்சோ அந்த பெண்களுக்கு எல்லாம் சாத்தான் நிறைய கடமைகளையும் பொறுப்புகளையும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்சோ டிட்டுபா அந்த ட்ரையல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பார்வை போயிடுச்சு, நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் கன்ஃபஸ் பண்ணதால சாத்தான் என்னை தண்டிச்சிட்டான் அப்படின்னு கோர்ட்ல ஜட்ஜு கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோர்ட் டிட்டுபாவை 1 year 3 months ஜெயிலில் வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டே அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. May 27, 1692ல கோர்ட் இந்த விஷயத்தை கவர்னர் வில்லியம்கிட்ட கொண்டு போகிறாங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டு 2 பொண்ணுங்க தான் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள்லேயே 8 பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ அந்த பொண்ணுங்களும் விச் கிராஃப்டால தான் பாதிக்கப்பட்டதாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் கோர்ட் இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கவர்னர் வில்லியம் கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்காங்க. ஆல்சோ கோர்ட்டில் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம் ரொம்ப வியர்டாக நடந்திருக்காங்க. லைக் அவங்க எப்படி நடந்துருக்காங்கன்னா, இவங்களை யாரோ ஒரு விச் கண்ட்ரோல் பண்ற மாதிரி நடந்துருக்காங்க. இதை கேள்விப்பட்ட கவர்னர் வில்லியம் உடனே அந்த ஊர்ல யாரெல்லாம் இந்த மாதிரி விச் கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள
எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூஷனா பிரிட்கெட் பிஷப் பண்ற வயதான ஒரு பெண்ணை சூனியக்காரி விச் அப்படின்னு சொல்லி தூக்கில் போடுறாங்க. 1692 ஜூலைலேருந்து செப்டம்பர் வரையும் கிட்டத்தட்ட 18 பேர் விச் கிராஃப்ட் பண்ணுறாங்கன்னு தூக்கில் போடுறது, உயிரோடு எரிக்கிறதுன்னு தண்டனைகள்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. ஆல்சோ அந்த 18 பேரில் 4 ஆண்களும் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் ஹார்வர்ட் எஜுகேஷன் மினிஸ்டரான ஜார்ஜ் பர்ரோஸ். இந்த ஜார்ஜ் பர்ரோஸ் இந்த விச்சஸ்க்கெல்லாம் மாஸ்டர் மைண்டாக இருந்திருப்பாரு அப்படின்னு நிறைய பேர் அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இதெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக ப்ரூஃப் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணுங்க கையில் இந்த பைட் மார்க்ஸும் ஜார்ஜோட டீத்தும் சேம் ஒரே மாதிரி இருந்திருக்கு. ஆல்சோ நிறைய பேர் கோர்ட்ல சூனியக்காரங்களை பத்தி மட்டும் பேசாம அவங்க வீட்டில் நிறைய ஸ்ட்ரேஞ்சான உருவங்கள்லாம் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ஜார்ஜோட இறந்து போன ஒய்ஃபையும் அவங்க வீட்டில் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இந்த கேஸை விசாரிச்ச ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜார்ஜ் கண்டிப்பா ஒரு டெவில் சாத்தானா தான் இருக்கணும். ஜார்ஜ் தான் இன்விசிபிளா வந்து அந்த பொண்ணுங்களை கடிச்சிருக்கான். ஸோ ஜார்ஜுக்கு இந்த கோர்ட் மரண தண்டனை விதிக்குது. இதுல சோகம் என்னன்னா, ஜட்ஜே இந்த மாதிரியான விஷயங்களை என்கரேஜ் பண்ணி மரண தண்டனை கொடுத்ததான். ஜார்ஜ் ஒரு எக்ஸிகியூஷன் அப்போ ரொம்ப எமோஷனலா கடவுள்கிட்ட ப்ரே பண்ணியிருக்காரு. அந்த ப்ரேயர்ல ஒரு லேக் கூட இல்லாம சொல்லியிருக்காரு. சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு விட்சாலேயோ சாத்தானாலேயோ இந்த அளவுக்கு கிளியரா ப்ரே பண்ண முடியாது அப்படின்னு கூட்டத்துல இருந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் ஜார்ஜுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுது. அக்டோபர் 3, 1692 இன்க்ரீஸ் மார்த்தன்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கேஸை கோர்ட் ஒழுங்கா விசாரிக்கல, அப்படி என்ன எவிடன்ஸ் இவங்கள்ட்ட இருந்துச்சுன்னு இவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. ஆல்சோ கவர்னரோட ஒய்ஃப் மேரியை விசாரிச்சா இந்த கேஸ்ல நிறைய உண்மைகள் வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் கவர்னர் வில்லியமே இந்த கேஸ்ல நிறைய ஃபவுல் பிளே பண்ணி நிறைய அப்பாவிங்களை கொண்டு இருக்காரு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, கவர்னர் விச் கிராஃப்ட்ல நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அவருக்கு க்ளோஸ் ஆனவங்கள உடனே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆல்சோ மொத்தம் எக்ஸிகியூஷன் பண்ணதுல 14 பேர் பெண்களாக இருந்திருக்காங்க, வெறும் 6 பேர் தான் ஆண்களாக இருந்திருக்காங்க. அதுலேயும் 13 பேர் ஸ்ட்ரேஞ்சா மர்மமான முறையில் ஜெயிலில் இறந்து போயிருக்காங்க. ஆல்சோ மோஸ்ட்டாக இறந்து போன பெண்கள்லாம் கரெக்டாக 9 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாசிபிள்? ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எடுத்து பார்த்தா கூட இந்த மாதிரி விச் கிராஃப்டில் நிறைய ஆண்கள் தான் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் இந்த கேஸில் மட்டும் ஏன் நிறைய பெண்களை சேர்த்துருக்காங்க அப்படின்னு நிறைய அடுக்கடுக்கான கேள்விகள்லாம் முன் வச்சாரு. ஆல்சோ ஸ்ட்ரேஞ்சா கவர்மெண்ட் அவங்களுக்கு ப்ராப்பரான பரியல் கலரையை கூட காட்டல. அவங்களோட பாடியை ஊருக்கு வெளியே இருக்க கேலோ ஹில்ல போச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த கேலோ ஹில் தான் அமெரிக்காவில் இருக்க மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ஹாண்டட் பிளேஸ். வெல் உண்மையிலே இவங்க விச் கிராஃப்ட் பண்ணதால தான் தூக்கில் போடப்பட்டாங்களா? உண்மையிலே இதுக்கு பின்னால வேற எதனா காரணம் இருக்கா? Let's get into the theory. Theory number 1, எக்கனாமிக் கிரைசிஸ். இந்த தியரியை ப்ரப்போஸ் பண்றது ஹார்வர்ட் பிஹெச்டி ஸ்டூடெண்டான எமிலி ஆஸ்டர். இந்த தியரி படி பார்த்தா சேலம்ல அந்த டைம்ல பாப்புலேஷன் நிறைய இருந்ததால கவர்மெண்ட் நிறைய எக்கனாமிக்ஸ் ப்ராப்ளம்ல ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டே இந்த மாதிரி எதனா ஒரு அக்யூஸ் பண்ணி மக்களை கொண்டு இருக்கலாம் அப்படின்னு இந்த தியரி சொல்லுது. தியரி நம்பர் 2, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். லிண்டா கார்போன்ற சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சின்ன பொண்ணு எர்க்ரோட்ன்ற ஒரு ஃபங்கஸால பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த ஃபங்கஸால பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சா நடந்துப்பாங்க. ஆல்சோ இந்த எர்க்ரோட்ன்ற ஃபங்கஸால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய ஹாலுசினேஷன்லாம் தெரியும். அதனால அவங்க நிறைய உருவங்கள்லாம் தெரியுற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆல்சோ இந்த ஃபங்கஸால நிறைய வெயிட் லாஸ் கூட ஆகும், நிறைய பேர் ஸ்ட்ரேஞ்சா கூட பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ அந்த டைம்ல ஒரு விக்டிம் கூட என்னோட விரல்கள்லாம் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு ஜட்ஜி கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ அது கூட இந்த ஃபங்கல் இன்ஃபெக்டால தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியரி நம்பர் 3, மேஸ் ஹிஸ்டரியா. இந்த மேஸ் ஹிஸ்டரியானா கோவிட் டைம்ல நம்மள சில பேர் ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை நமக்கு கோவிட் அட்டாக் ஆயிடுச்சோ அப்படின்னு பேனிக்ல இருந்திருப்போம். ஆல்சோ இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, குஜராத்லையும் மகாராஷ்டிராலையும் நிறைய பீப்புள் கடல் தண்ணி எடுத்து குடிச்சாங்க. அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு ரொம்ப கடல் தண்ணி ஸ்வீட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஆல்சோ இந்த மாதிரி தான் அந்த டைம்ல இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் பரவி இருக்கும் அப்படின்னு இந்த தியரி நம்புறவங்க சொல்றாங்க. தியரி நம்பர் 4, பொலிட்டிக்கல் கெயின். ஆல்சோ இந்த தியரி படி பார்த்தா ஃபர்ஸ்ட் பாதிக்கப்பட்ட அந்த சின்ன பொண்ணோட அப்பா சாமுவேல் பாரிஸ் ஒரு அரசியல்வாதியா இருந்திருப்பாரு. ஆல்சோ இப்போ நான் சொல்ல போற விஷயம் தான் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒன்று. இந்த கேஸ்ல தேர்டா அக்யூஸ் பண்ணப்பட்ட சிச்சுவா மட்டும் 1 வருஷம் 3 மாசம் ஜெயிலில் இருந்துட்டு ரிலீஸ் ஆயிருப்பாங்க. அவங்கள தூக்கில் போட்டு வந்திருக்க மாட்டாங்க. அந்த சிச்சுவா இந்த மினிஸ்டர் சாமுவேல் பாரிஸ் வீட்டில் தான் ஸ்லேவா வேலை பார்த்து வந்திருப்பாங்க. அந்த டைம்ல சேலம்ல இருந்த ராபர்ட் கேலிஃப்ன்ற ஒருத்தர் சாமுவேல் பாரிஸ் தான் அவருடைய அரசியல் லாபத்துக்காக இந்த மாதிரி நிறைய பேர் மேல குற்றச்சாட்டி அவங்கள கொண்டு இருப்பாரு அப்படின்னு சந்தேகப்படுறாரு. தியரி நம்பர் 5, விச் கிராஃப்ட். இந்த தியரி படி பார்த்தா உண்மையிலே விச் சாத்தான வழிபடுற பிளாக் மேஜிக் பண்ற விச்சஸ் தான் இங்க நடக்கிற மிஸ்டீரியஸான விஷயத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பட் பர்சனலா கேட்டா எனக்கு இந்த தியரி மேல நம்பிக்கை இல்லை. ஆனா நம்ம என்னதான் இத்தனை தியரிஸை முன் வச்சாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த சேலம் விச் ஸ்டைல் ரொம்ப மிஸ்டீரியஸான ஒண்ணுதான். 1957 ஸ்டேட் ஆஃப் மேசச்சூசெட்ஸ் இந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்டிருந்திருக்காங்க. தென் 1992 300 வருஷம் கழிச்சு இங்க இறந்து போனவங்களுக்குலாம் மெமோரியல் கட்டியிருக்காங்க. ஃபைனலா தி சேலம் விச் ஸ்டைல் கேஸ் வாஸ் cold. We will meet another interesting video. Bye.